Next we are going to see section formula. Okay, so coordinate geometry la நம்ம first பார்த்தது distance formula. Distance formula என்ன சொல்ல வருது? இப்ப ரெண்டு points with their coordinates கொடுத்திருந்தானா அவங்களுக்கு இடையில இருக்கிற distance என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானா இல்லையா? அது முடிஞ்சு போச்சு. Next we are going to see the next application of this chapter, section formula. Sectionனாலே என்ன? part. ஓகேவா? பார்ட்டா பிரிக்கிறது தானா? For example, இப்போ உங்களுக்கு ABங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் இருந்தானா இப்போ வந்து அதை நான் 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறேன். சப்போஸ் இஃப் ஐ எம் கோயிங் டு டிவைட் இன்டு 8 பார்ட்ஸ், ஓகேவா? அதில் இன்னொரு பாயிண்ட் P செலக்ட் பண்ண போகிறேன், ஓகேவா? சச் தேட் அது P எங்கே வரணும்னா Pக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஏலேருந்து P வரைக்கும் ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கணும். மிச்சம் 8ல் 3 போனால் இவ்வளோ 5 இங்கே இருக்கணும். தட் மீன்ஸ் 3:5. அந்த 8 பார்ட்ஸில் 3 வந்து இந்த Pக்கு லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி Pக்கு ரைட் சைடில் B வரைக்கும் 5 பார்ட்ஸ் இருக்கணும். அப்படி வரணும்னா இந்த Pங்கிற பாயிண்ட்டை நான் எந்த கோஆர்டினேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், அதோட எக்ஸ்கமாவை எந்த கோஆர்டினேட்ஸ் என்ன வந்தால் அது சாட்டிஸ்ஃபை ஆகும், அந்த ரேஷியோ கரெக்டாக வரும். அப்படி கண்டுபிடிக்கிற அந்த Pயோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்முலா தான் செக்ஷன் ஃபார்முலா. புரியுறதா? இது எங்கே அப்ளிகேஷன் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே ஒரு டவர் இருக்குது வச்சுக்கோங்க. இந்த டவர்லேருந்து ஒரு Pயில் ஒரு டவர் இருக்குது. எனக்கு இங்கேருந்து ஏக்கும் சிக்னல் போகணும், பிக்கும் சிக்னல் போகணும். சச் தேட் இங்கே Bயில் வர சிக்னல் ஏல வர சிக்னலை வர டபுளாக இருக்கணும். புரியுறதா? ஒரு டெலிஃபோன் டவர் என்ன வேணால் ஒரு திங்க் படிங்க, மொபைல் டவர். சச் தேட் இந்த ஏங்கிற பிளேஸில் வர சிக்னல் வந்து இந்த பியை விட ஹாஃப் ஆர் Bயில் வர்றது வந்து ஏயை விட ஜாஸ்தியாக வரணும். தட் மீன்ஸ் ரேஷியோ என்னவா இருக்கணும்? இங்கே Pங்கிற பாயிண்ட்ல டவர் இருந்தானா இங்கே கம்மி பவர், இங்கே எவ்வளோ பவர் போகிறதோ அதோட ட்வைஸ் இங்கே போகணும். தட் மீன்ஸ் 1:2. புரியுறதா? ஸோ அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணனா எந்த இடத்துல இந்த டெலிஃபோன் டவர் இருக்கணும். புரியுறதா? அந்த டவரை இந்த ரெண்டு பிளேசஸ்க்கு இடையில எங்கே ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே கிடைக்கிற சிக்னலை விட Bங்கிற இடத்துல ட்வைஸ் வரும். ஸோ 1:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுற மாதிரி இதோட கோஆர்டினேட்ஸ், இந்த டவரோட கோஆர்டினேட்ஸ், டவர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ எக்ஸில் எவ்வளோ ஒயில் ஃபிக்ஸ் பண்ணணும், இதுதான் அப்ளிகேஷன் மாதிரி. புரியுறதா? அது வந்து எப்படி கிடைக்கும்? இந்த வேல்யூஸ் இந்த செக்ஷன் ஃபார்முலால அப்ளை பண்ணா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அந்த இடத்துல டவர் ஃபிக்ஸ் பண்ணா இந்த ரெண்டு பிளேசஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி பவர் கிடைக்கும். இதெல்லாம் தான் இதோட அப்ளிகேஷன். புரியுறதா? இதே மாதிரி இந்த செக்ஷன் ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எப்படி டிரைவ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஈவன் தோ டெரிவேஷன் வந்து கேட்க மாட்டாங்க, ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்சிடர் எனி 2 points a of x1 y1 and b of x2 y2 and assume that p of x, y divides ab internally in the ratio m1:m2. ஓகேவா? ஸோ abங்கிற லைன் செக்மெண்ட் இருக்கு, அதில் P of xy இதுக்கு a of x1 y1 கோஆர்டினேட்ஸ், இதுக்கு x2 y2. இதில் நான் P of xyங்கிற கோஆர்டினேட் வந்து உள்ள செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இன் சச் ஏ வே தட் the ratio between them is m1 and m2. ஸோ இது கட் பண்ணியிருக்க டோட்டலாக m1 plus m2 8 பார்ட்ஸ் இருந்தால் 3 and 5 சொன்னேன் இல்லையா? அது மாதிரி இது வந்து m1 and this is m2. m1:m2 தான் இதோட ரேஷியோ. அந்த ரேஷியோ வர மாதிரி இடத்துல P ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த xy தான் கண்டுபிடிக்கணும் கோஆர்டினேட்ஸ். அதுதான் என்னோட ஏம். ஓகே, தட் இஸ் P of A by P of P equal to என்ன? m1 by m2. PA by PBங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்தா m1 by m2. m1 m2 ஆக்சுவலி ஸ்லோப். ஓகேவா? இந்த லைன் செக்மெண்டோட ஸ்லோப்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து டெக்னாமெட்ரி வரும்போது இன்னும் நல்லா புரியும். நீங்கள் tan θன்னு படிச்சிருப்பீங்க டெக்னாமெட்ரியில். ஓகேவா? ஸோ திஸ் m1 and m2 ஆர் நான் ஸ்லோப்ஸ். இப்போ வந்து இன்டர்னலி அந்த வார்த்தை பார்த்தீங்களா? தட் மீன்ஸ் இந்த Pங்கிற பாயிண்ட்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் தான் வரும் உங்கள் சிலபஸில். ஏக்கு பிக்கு வெளியில் P வந்து அந்த Pலேருந்து A Pலேருந்து B அது எக்ஸ்டர்னலின்னு சொல்லுவாங்க. ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு உள்ள நம்ம கண்டுபிடிக்கிற கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் வந்தால் இன்டர்னலி. உங்கள் சிலபஸில் இன்டர்னலிங்கிற சிஸ்டம் தான் இருக்குது. அதே பாயிண்ட் இந்த ஏபி எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில ஏக்கும் பிக்கு வெளியில P வரா மாதிரி உள்ளது எக்ஸ்டர்னலி. அந்த இது உங்க இதுல கிடையாது. ஓகேவா? அதனால தான் இந்த வார்த்தை இன்டர்னலி இந்த ரேஷியோ. ஓகே, ஸோ இது Pங்கிற பாயிண்ட் இந்த லைன் செக்மெண்ட் m1:m2ங்கிற ரேஷியோல டிவைட் பண்ணானா நம்ம வந்து இதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா இந்த ஏலேருந்தும் இந்த Pலேருந்தும் Bலேருந்தும் பர்பெண்டிகுலர்ஸ் வரைக்கணும். எதுக்கு? டு த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? தட் வில் மீட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் R, S and T respectively. So draw AR, PS and BT perpendicular to the x axis. இந்த 3 perpendiculars வரைச்சிருந்தேன், 3 பாயிண்ட். அதே சமயம்
இந்த ஏலேந்தும் பிலேந்தும் பேரலல் வரைக்கிறோம் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் 2 லைன் வரைக்கிறோம். தட் வில் மீட் திஸ். இந்த ஏலேந்து வரைக்கிறது இந்த பிஎஸ்ஸை வந்து கியூல மீட் பண்ணும். அதே மாதிரி பிலேந்து வரைக்கிறது பிடியை வந்து சியில் மீட் பண்ணும். புரியுறதா? ஸோ 2 கன்ஸ்ட்ரக்ஷன் வி ஹவ் டன் வந்து ஒன்று வந்து ஏபி பிலேருந்து பர்பண்டிகுலர்ஸ் வச்சுக்கோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. அப்புறம் ஏலேந்தும் பிலேந்தும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலும் வரைச்சி வச்சிருக்கோம். ஓகேவா? ஏக்யூ அண்ட் பிசி பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தானா எனக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் தெரியறதா? ஏபிக்யூ. அதே மாதிரி இங்கே பிபிசி 2 ட்ரையாங்கிள்ஸ் தெரியறதா? ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்க்கும் நான் சிமிலாரிட்டி எடுக்க போகிறேன். புரியுறதா? செக்ஷன் ஃபார்முலா டிரைவ் பண்ண ப்ராசஸ் தான் பார்க்குறோம். இது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஈவன் தோ இட் இஸ் நாட் ஆஸ்ட் பட் யூ ஹேவ் டு நோ. ஓகேவா? எல்லாமே ஃபார்முலா மட்டும் காணாத படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ ஏ இந்த பிஏக்யூ அண்ட் இந்த பிபிசி 2 ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி பார்க்கலாம். I know these 2 are parallel lines. So what is this line? Transversal. So I can see that this BPC in the angle, in the PAQ in the angle என்ன corresponding angles. So இந்த 2 triangle one set of angles என்ன ஆயிடுது? Equal ஆயிடுது. Because corresponding angles are equal. அதே மாதிரி இந்த PS perpendicular. So இந்த angle என்ன 90 degree. இந்த PQA 90 degree. அதே மாதிரி இதுவும் perpendicular தான். So இங்க perpendicular இங்கேயும் perpendicular தான். So இந்த BCPங்கிற angle perpendicular. So இந்த triangle blend angles திரும்பவும் equal to 90 degree. So 2 angles of this triangle are equal to 2 angles of this triangle. Therefore these 2 triangles are similar according to AA similarity criterion. தானா? அதான் நான் எழுதியிருக்கேன். triangle PAQ and triangle BPC. angle PAQ equal to BPC because corresponding angles, because 2 parallel lines so transversal cut ஆகுது. and PQ equal to BCP because perpendicular வருது by construction. Therefore these are similar. இப்போ எனக்கு என்ன தெரியும்? 2 triangles similarனா corresponding sides are என்ன? Proportional. அப்போ எழுதலாமா? அப்போ நான் எப்படி எழுதலாம்? PA by இதுக்கு தகுந்த சைடு இங்கே என்ன? PB. PA by PB is equal to AQ by PC is equal to இது எப்படி? PQ by இங்கே BC. தானா? அதான் நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஐநோ என்ன? PA by PBனா M1 by M2. நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன்னா என்ன கன்ஸ்ட்ரக்ஷனே மார்க் பண்ணியிருக்கேன். PAனா M1, PBனா M2. ஸோ PA by PBனா M1 by M2. ஸோ இது M1 by M2 எனக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இனிமேல் கண்டுபிடிக்கலாம். ஓகே? ஸோ 3 sides இனிமேல் அந்த 2 triangles சிமிலர்னா சைட்ஸ் போர்ஷன் எழுதிட்டேன். அந்த 3 செட்டுக்கும் எழுதியிருக்கேன். இதோட வேல்யூ M1 by M2 அது எனக்கு தெரியும். ஸோ தனியாக இருக்கட்டும். இதையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே? ஏக்யூ படத்தில் பாருங்களேன். ஏக்யூ எங்கே இருக்குது? இங்கே. ஏக்யூனா என்ன? இது ஆர்எஸ் தானா? ஏக்யூனா இதே இதுக்கு பேரலல் தான். அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ ஏக்யூனா அதே ஆர்எஸோட மெஷர்மெண்ட் தான் ஏக்யூ. ஸோ ஆர்எஸ் எவ்வளோ வருதோ அதுதான் ஏக்யூ. ஸோ ஆர்எஸ் எவ்வளோ வரும்? இவ்வளோ வரைக்கும் எக்ஸ் தானா? ஏன்னா இந்த பியோட எக்ஸ் இங்கே வருது தானா? பி ஆஃப் எக்ஸ் ஒய்னா இங்கே தான் அந்த எக்ஸ். அதே மாதிரி ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னா இங்கே தான் எக்ஸ் ஒன். ஸோ இவ்வளோ தூரம் எக்ஸ், இவ்வளோ தூரம் x1. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த எக்ஸில் இந்த x1 மைனஸ் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும் தானே? ஸோ ஏக்யூ ஈக்குவல் டு என்ன? ஆர்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் மைனஸ் x1. புரியுறதா? டோட்டல் எக்ஸ் மைனஸ் x1. இந்த எக்ஸ் எங்கேருந்து வந்தது? பி ஆஃப் எக்ஸ் ஒய் நம்ம பிளாட் பண்ணால் என்ன அர்த்தம்? பி ஆஃப் எக்ஸ்னா இங்கே இருக்கிற எக்ஸ்னா இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஏ ஆஃப் எக்ஸ் பண்ணால் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் x1 தான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே x1 அந்த x1 இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஸோ x மைனஸ் x1 பண்ணால் நமக்கு இந்த ஏக்யூ கிடைக்கும். ஏக்யூ அண்ட் ஆர்எஸ் ஆர் ஈக்குவல். அதான் எழுதியிருக்கேன். அடுத்தது பிசி. பிசி பார்க்கலாமா? படத்தில் பிசி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பிசி. பிசினா என்ன? திரும்பவும் பாருங்க. பிசி ஈக்குவல் டு பிஎஸ். இந்த பிசி திஸ் இஸ் பிசி. இங்கே இருக்குது பிசி. ஸோ பிசினா இந்த டிஸ்டன்ஸ்னா கீழே அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வருது? எஸ்டி. இந்த டிஸ்டன்ஸ். ஸோ எஸ்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டலாக x2 பிகாஸ் இங்கே x2 இருக்குது, அதே x2 இங்கே வரும். டோட்டலாக x2 இது வரைக்கும் எக்ஸ் தானே? ஸோ x2 மைனஸ் எக்ஸ் பண்ணால் இது கிடைக்கும் தானே? டோட்டலில் x2 எனக்கு இது தேவை. ஸோ மிச்சம் இருக்கிறது மைனஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ எவ்வளோ? x2 மைனஸ் இந்த எக்ஸ் இந்த தூரம் பண்ணால் ஐ வில் கெட் திஸ் வேல்யூ. ஸோ பிசி ஈக்குவல் டு என்ன? x2 மைனஸ் எக்ஸ் போடணும். தட் இஸ் ஐ ஹவ் ரிட்டன் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? பிக்யூ. திரும்பவும் படத்தை பார்க்கலாம். பிக்யூ இங்கே இருக்குது. பிக்யூ. ஸோ பிக்யூனா என்ன? இது இந்த டிஸ்டன்ஸ் பிக்யூனா நேராக இங்கே வர்றது தானே?
இங்கே வர டிஸ்டன்ஸ் பிக்யூனா என்ன, அதே இங்கே வர டிஸ்டன்ஸ் தான். ஸோ எனக்கு இவ்வளவும் என்னன்னு தெரியும், ஒய்ன்னு தெரியும். பிகாஸ் இங்கே ஒய்னா இங்கேயும் ஒய், இவ்வளவும் ஒய், இங்கே வந்து ஒய் ஒன்னா இங்கேயும் ஒய் ஒன் தானே. ஸோ ஒய்யில் இவ்வளவும் ஒய், இவ்வளவும் ஒய் ஒன். ஸோ ஒய்யில் இந்த ஒய் ஒன் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன, பிக்யூ. ஸோ பிக்யூ ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும் தானே. எக்ஸ் ஆக்சிஸில் பேரலாக இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் பேரலாக இருந்தால் இங்கே பார்க்கணும் டிஸ்டன்ஸ். ஸோ y minus y1, y minus இந்த distance y1 பண்ணா மிச்சம் இருக்கிறது என்ன, இந்த distance, அதான் PQ. So PQ equal to என்ன, y minus y1. Again என்ன BC. ஸோ பிசி பார்க்கலாம், பிசி இங்கே இருக்குது. ஸோ பிசினா என்ன, நேராக பார்த்தா இந்த டிஸ்டன்ஸ் தானே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இவ்வளவும் y2, பிகாஸ் இந்த y2 இங்கே தான் ப்ரொஜெக்ட் ஆகுது, இவ்வளவும் y2, இவ்வளவும் y. ஸோ இந்த y2 மைனஸ் y பண்ணினா எனக்கு இந்த பாகம் கிடைக்கும் தானே. ஸோ டோட்டல் y2 மைனஸ் y ஈக்குவல் டு திஸ் பாட். ஸோ ஹவு கேன் ஐ ரைட் விச் இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y. ஸோ எனக்கு எல்லா வேல்யூஸும் கிடைச்சாச்சு. m1/m2 இது எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். m1/m2 ஈக்குவல் டு AQ வந்து x minus x1, PC வந்து x2 minus x equal to PQ வந்து y minus y1, BC வந்து y2 minus எல்லாம் படத்துலேருந்து எழுதினாச்சு. இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன், இதே மாதிரி நம்ம ப்ராப்ளத்தில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் 3 ஈக்குவல்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல் எடுத்துப்போம், அப்புறம் ஃபஸ்ட்டு 3 ஈக்குவல் எடுத்துப்போம் தானே. அப்படி சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 3 ஈக்குவல்னா 2 எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நான் எடுத்து இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கண்டுபிடிக்க போகிறேன், எக்ஸ் வேல்யூ. பிகாஸ் வாட் இஸ் மை எய்ம், P of x, y. இந்த xy கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய எய்ம். ஸோ x1, y1, m1, m2 எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஒய் தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் இதை 2 மட்டும் எழுதியிருக்கேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ m1 into x2 minus x equal to m2 into x minus x1. Now opening the brackets, m1 x2 minus m1 x, okay, equal to m2 x minus m2 x1. ஓகே, இதில் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஓகே, மிச்சதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ m1 x2 ப்ளஸ் m2x1, இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து m2x ஆல்ரெடி இருக்குது, இது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் m1x. ஓகே, ஸோ எக்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ அதோட செட்லாம் ஒரு சைடு, இந்த x2 x1 எல்லாம் ஒரு சைடில். இதில் எக்ஸ் நான் காமன் எடுத்துனா என்ன வரும், m1x2 ப்ளஸ் m2x1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு m1 ப்ளஸ் m2, m2 ப்ளஸ் m1 எழுதலாம், m1 ப்ளஸ் m2 எழுதலாமா. ஸோ xy கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இருக்கிறதுலாம் தனியாக ஒரு சைடு வச்சுட்டு இப்போ எக்ஸு காமன் எடுத்துட்டா எனக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா, m1 ப்ளஸ் m2 கிடைச்சதா. இப்போ எக்ஸ் தானே தேவை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டுனா எக்ஸ் இன்டூ சம்திங் இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த இன்டூ இருக்கிறது இந்த பக்கம் போனால் டிவைடில் போயிடும். ஸோ m1x2 ப்ளஸ் m2x1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதுதான் வந்து அந்த செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் கோஆர்டினேட்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். இது படிக்கிறதுக்கு எப்படி ஈஸி ஃபார்முலானா, எக்ஸ் தானே வரப்போகிறது. ஸோ எக்ஸுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் எக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோட ஃபார்முலாவில் எனக்கு x1 y1 அதை விட x2 y2 தெரியும். ஸோ எக்ஸு மட்டும்தான் எக்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு m1 தான் போடுறோம். ஸோ m1 போட்டால் அடுத்த 2 தான் வரணும். அப்போ x2 y2 எழுதக்கூட x2 ப்ளஸ் m2 போடுறோம். 1 போட்டாச்சு, எடுத்து 2 போட்டால் 1 தான் போடுறேன். 1 1 2 2 வரக்கூடாது, 1 2 2 1 எல்லாம் ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் தான் வரணும், ரிப்பீட் பண்ணுவோங்க. ஸோ m1 போட்டுட்டு இங்கே 2ல் வர ஏதாவது ஒன்று தான் வரணும். 1 போட்டால் 2. ஸோ x2 இருக்குது, y2 இருக்குது, எக்ஸோட தான் இருந்தாலும் x2 தான் வரணும். ப்ளஸ் m2 போட்டால் என்ன, 1ஓட ஏதாவது வரணும், x1 வரணும், y1 வரணும். இங்கே x ஈக்குவல் டு வரனால x1 டிவைட் பை m1 ப்ளஸ் m2. இது வந்து ரெண்டுலேயுமே 2 ஃபார்முலேயும் காமனாக வரும். புரியுறதா? இது ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் 2 இக்குவேட் பண்ண இல்லையா, இப்போ y வேல்யூ கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ்ட் ஒன்று இக்குவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, எகெயின் கிராஸ் மல்டிப்ளை, யூ ஓப்பன் த ப்ராக்கெட்ஸ், அதில் y எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வாங்க. எகெயின் y இன்ட்டு காமன் எடுத்துக்கோங்க. மிச்சதெல்லாம் நமக்கு தெரியும், m1 m2 y1 y2 எல்லாம் தெரியும். இங்கே y மட்டும் தான் தெரியாது. ஓகே, ஸோ y ஈக்குவல் டு என்ன வந்தது, இதே மாதிரி m1 இன்டூ 1 போட்டாச்சு. அப்போ அடுத்த 2 வரணும். ஸோ y2 இருக்குது, x2 இருக்குது, y ஆனதால y2 தான் எடுக்கணும். ப்ளஸ் m2 இன்டூ 2 வந்தாச்சுன்னா 1 தான் வரணும். ஸோ y1 இருக்குது, x1 இருக்குது, y தான் எழுதிட்டு இருக்கோம். ஸோ y தான் யூஸ் பண்ணணும். yனா உள்ள y தான் இருக்குன்னா xனா x தான் இருக்கணும். டிவைட் பை m1 பை m2, டினாமினேட்டர் சேம். ஓகேவா? ஸோ இதான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸும் ஒய்யும் ஃபார்முலா யூஸ் பண்ணால் யூ வில் கெட் ஒன் வேல்யூஸ், ரைட்? அந்த இடத்துல நீங்கள் பிங்கிற டவரை வச்சா ஏபிக்கு வந்து ஈக்குவல் ஆர் ட்வைஸ் த பவர் கிடைக்கிற மாதிரி உங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கிடைக்கும். புரியுறதா?
So the coordinates of point P of xy which divides a line segment joining the points A of x1 y1 and B of x2 y2 ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்தானா அவளை இன்டர்னலா m1:m2 ரேஷியோல டிவைட் பண்ற ஒரு பாயிண்ட் P of xy இருந்தானா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும் x கோஆர்டினேட்ஸ் இப்படி கண்டுபிடிக்கணும் y கோஆர்டினேட்ஸ் இப்படி கண்டுபிடிக்கணும் x, y. So x கோஆர்டினேட்ஸ் எப்படி m1x2 plus m2x1 divided by m1 plus m2 இது வந்து m1y2 plus m2y1 divided by m1 plus m2 சரியா இதுதான் ஃபார்முலா இது படிக்கிறது எப்படின்னு ஈஸி சொல்லிட்டேன் கீழே m1 plus m2 காமன் மேலே வந்து x எழுதும்போது x மட்டும் யூஸ் பண்ணணும் y எழுதும்போது y மட்டும் யூஸ் பண்ணணும் இது 1 போட்டால் 2 வரணும் 2 போட்டால் 1 வரணும் அவ்வளோதான் புரியுறதா இதுதான் ஃபார்முலா திஸ் இஸ் நாட் அ செக்ஷன் ஃபார்முலா டன்னு இப்போ இதுலேயே மைனூட் சேஞ்சஸ் வச்சு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ரேஷியோ இன் விச் த p டிவைட்ஸ் AB is k:1 m1:m2க்கு பதிலாக k:1 ரேஷியோ கொடுத்தா வச்சுக்கோங்க ஸோ m1 இடத்துல இப்போ எனக்கு என்ன இருக்குது k இருக்குது m2 இடத்துல என்ன இருக்குது 1 இருக்குது தானா ஸோ m1 m2 m1:m2க்கு பதிலாக k:1 சம் நம்பர் =1 அது மாதிரி கொடுத்தானா m1 இடத்துல k m2 இடத்துல 1 ஸோ இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க m1க்கு பதிலாக k ஸோ kx2 ப்ளஸ் m2க்கு பதிலாக 1 ஸோ 1 into x1 வெறும் x1 ஸோ kx2 ப்ளஸ் x1 டிவைடட் பை இங்கே என்ன k ப்ளஸ் 1 பிகாஸ் m1னா k m2னா 1 அதுதான் இங்கே வந்திருக்கு kx2 ப்ளஸ் x1 டிவைடட் பை k ப்ளஸ் 1 அது படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை இந்த ஜென்ரல் ஃபார்முலா தெரிஞ்சானா m1க்கு பதிலாக k போடுங்க m2க்கு பதிலாக 1 போடுங்க யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா ஓகே ஸோ k:1 கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா படிக்க கஷ்டமாக தான் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க அதுலேருந்து எழுதிக்கலாம் இதில் எப்படி என்ன y கோஆர்டினேட்ஸ் m1னா k y2 ப்ளஸ் 1 into y1 y1 ஸோ k y2 ப்ளஸ் y1 ஓகே டிவைடட் பை m1 ப்ளஸ் m2னா k ப்ளஸ் 1 பிகாஸ் m1னா k m2னா 1 டிவைடட் பை k ப்ளஸ் 1 புரியுறதா ஸோ திஸ் ஃபார்முலா யூ ஹேவ் டு யூஸ் when the ratio is k:1 some number =1ங்கிற மாதிரி வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இது படிக்க கஷ்டமாக இருந்தால் ஜென்ரலாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதில் m1க்கும் m2க்கும் மேலே k-யும் 1 போட்டு ஆன்சர் வந்து கீழேயும் போட மறக்காது ஓகே அகெயின் ஒன் மோர் ரிசல்ட் இருக்குது பேஸ் பண்ணி மிட் பாயிண்ட் இப்போ ஏபிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்டில் பி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது ஈக்குவல் பார்ட்ஸ் ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா இந்த மிட் பாயிண்ட்னா என்ன m1:m2ங்கிறது என்ன 1:1 தானா ஈக்குவல் பார்ட்ஸ் இந்த பக்கம் ஈக்குவல் அந்த பக்கம் ஈக்குவல் ஸோ தட் மீன்ஸ் 1:1 ஸோ m1ம் 1 m2ம் 1 மிட் பாயிண்டில் இருந்தாலும் இந்த பக்கம் 1 பார்ட் இந்த பக்கம் 1 பார்ட் ஈக்குவலாக இருக்கும் ஸோ 1x1 + 1x2னா என்ன 1x2 + 1x1னா வெறும் x2 + x1 அதை x1 + x2ன்னு எழுதலாம் தானே x1 + x2 டிவைடட் பை 1 + 1 என்ன 2 பிகாஸ் m1ம் 1 m2ம் 1 பிகாஸ் மிட் பாயிண்ட் ஆகிறதுனால ஸோ எப்படி வரும் x1 + x2/2 y எப்படி அதே மாதிரி y1 + y2/2 ஸோ மிட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா செக்ஷன் ஃபார்முலாவில் எப்படி எழுதலாம் m1 and m2 1 ஆகிடும் ஸோ அதை அதிலே இந்த ஃபார்முலாவில் திரும்பவும் போட்டானா யூ வில் கெட் லைக் திஸ் x1 + x2/2 y1 + y2/2 மிட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் இப்படி இருக்கும் புரியுறதா ஸோ செக்ஷன் ஃபார்முலா வந்து ஒரு ஏபிங்கிற பாயிண்டில் பிங்கிற ஒரு பாயிண்ட் நடுவில் இன்டர்னலாக இருந்தானா அது அந்த ஏபியை ஏதாவது ரேஷியோவில் டிவைட் பண்ணால் எப்படி அதோட XY கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தரது அதை பேஸ் பண்ணி k:1க்கும் என்ன ஃபார்முலா மிட் பாயிண்ட்டுக்கும் என்ன ஃபார்முலான்னு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்ஸசைஸ் 7.2 வரப்போகுது ஃபார்முலா மனசில் நல்லா பதிஞ்சிருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா